இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த டவுனா இந்த 1000 பேரை கொண்டவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 1000 பேரை பெரிய ரட்சகன். ஆனா இவ்வளோ பெரிய ரட்சகன் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாம செத்து போயிட்டான் அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். இதே நிலைமையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் என் மூலமா செஞ்சாரு, இவ்வளவு செஞ்சேன், ஆனா இந்த சின்ன விஷயத்துல இவர் இப்படி போயிட்டாரே, இந்த ஒரு விஷயத்தினால இந்த குடும்பம் இப்படி போயிச்சே, இவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு என் வாழ்க்கையில வருமோன்னு யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த சிம்சோனை போல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கலன்னு நான் எப்படி ஆண்டவரை செத்து போறது, எப்படி இது கூட கொடுக்க ஆள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் அவனுக்காக நீரூற்றை கர்த்தர் தந்தார். அதனால நான் மனப்பூர்வமாய் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன். இந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுக்காக நீரூற்றை வர பண்ணுகிற கர்த்தர் மறுபடியும் இந்த 100 நாட்கள் முடிகிறதற்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் யோசேப்பு சொல்லும்போது, பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இன்னும் 3 நாளைக்குள்ளே ராஜா உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே ஸ்தானத்துல மறுபடியும் நீ அமருவ. இது கர்த்தர் வார்த்தை, சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் கைய மேல உயர்த்தி இதை சொல்லுங்க. உங்க பிள்ளையினுடைய அந்த டவுன் மாறும். அந்த பிள்ளையினுடைய இரக்கத்தை கர்த்தர் மாற்றி மறுபடியும் அந்த பிள்ளைய கர்த்தர் நிறுத்த போறாரு. ஸ்தோத்திரம். எப்படி இருந்த பிள்ளை பாஸ்டர், எப்படி இருந்த மகா பாஸ்டர், எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் எவ்வளோ நல்லா இருந்தான் தெரியுமா? என் பிள்ளை எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு உருக்குலைஞ்சு போயிருக்கு, இன்னைக்கு எல்லாம் இழந்து போயிருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம் என் பிள்ளைய இவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சின்ன விஷயம் என் பிள்ளைய படுக்கையில போட்டுச்சு. கிடக்கிறான் பாஸ்டர், ரொம்ப மோசமா போயிட்டான் பாஸ்டர். மீண்டும் அவன் எழும்புவானா? மீண்டும் அவன் எழும்புவாளா? இல்ல, இந்த 6வது நாள் உலாவுகிற கர்த்தர், வார்த்தையை கொடுக்கிற கர்த்தர். இல்ல பிரதர், மறுபடியும் உன்னுடைய ஓட்டம் பாதி வழியிலே முடியாது. இதை நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன், இதை நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அந்த சத்தம் தொனிக்கப்படும் போதே, இல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா, பாதி வழியில முடிக்கிறவர் அல்ல. ஒரு மகிமையை மீண்டும் தரணும், ஒரு கிரீடத்தை மீண்டும் அவங்க தலை மேல வைக்கணும், ஒரு வாசல் அவர்களுக்கு மீண்டும் திறக்கணும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் புறப்பட்டு போகட்டும். இது உங்க வார்த்தையாய் புறப்பட்டு போகட்டும். இது தட்டி எழுப்பட்டும். ஜீசஸ், ஹல்லேலூயா. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். இந்த ஜெபம் முடியும் போது நீங்க ஒண்ணு பார்ப்பீங்க, மறுபடியும் அதை முளைக்க பண்ண வல்லவர், மறுபடியும் கர்த்தர் உயிர் கொடுக்கிறதற்கு வல்லவர். அந்த செடிக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த பிசினஸ்க்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த ஜெப வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க போறாரு. ஆமென். எத்தனை பேர் சேர்ந்து பாட போறோம்? கரங்களை தட்டி, நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். கர்த்தரோ துணை நின்று இந்த யுத்தத்தை எனக்காக நடத்துவார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி முழு பலத்தோடு உற்சாகத்தோட பாடி. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும், என்னுடைய ஓட்டம் பாதி வழியில நிக்காது. அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில்.
கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். சொல்லுவோம், காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். பாடுவோம், காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். சொல்லுவோம், காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு காரியம் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். திரும்ப திரும்ப, காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடே. தொடர்ந்து துதிப்பாடே. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில். கைகளை மேல தட்டி காத்திரு பொறுத்திரு கர்த்தரை சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya. என்ன பாதி வழியில முடிச்சு விடுற ஆண்டவர் கிடையாது. பாதி வழியில முடிச்சு விடுற ஆண்டவர் இல்லை. அவர் மறுபடியும் துவங்குவார், மறுபடியும் அவர் துவங்குவார். ஸோ இது ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசுறத நான் ஃபீல் பண்ணுறேன். ரூத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாதியில் வந்து நிற்கிது. இதுக்கப்புறம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு பின்பாக, ஒரு சின்ன தோய்வுக்கு பின்பாக, ஒரு சின்ன இழப்பிற்கு பின்பாக அகைன் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அகைன் திரும்பவும் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்டுறாரு. திரும்பவும் என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக திரும்ப கட்டினார். இந்த 100 days முடிகிறதுக்குள்ள நான் நம்புகிறேன் நிறைய உடஞ்ச குடும்பங்கள் எல்லாம் கண்டினியூவாக கர்த்தர் ஆக்க போகும். ஹல்லேலூயா. இனி அடுத்து யோசனையே இல்லைன்றதை கர்த்தர் ஆரம்பிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்குள்ள இந்த வார்த்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையில போற ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இல்ல அவர் வந்து துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் துவங்குவார். 10 முறை அவருக்கால தொடங்க முடியும், 1000 முறை அவரால் துவங்க முடியும். ஹல்லேலூயா. சத்துரு 1000 முறை தோற்றவன் என்றாலும்
1000 முறையும் என் தேவன் துவங்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு இந்த 6வது நாள் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து நாளைக்கு காலையிலே பரிசுத்த ஆராதனைக்காக போறோம். ஸோ நாளைக்கு திரும்ப நாளைக்கு 7வது நாள், 7th டே, அந்த ஃபைனல் 7வது ஃபைனல் டே. அதனால எல்லாரும் ஜபத்தோட நாளைக்கு மாலையில 7வது நாள் கூட்டத்தை முடிச்சு அடுத்து 8வது நாள் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். 7ஆம் நாளில் ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் காண பண்ணுவார். இந்த கூட்டம் ஆரம்பிச்சதிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க முத்திரையா எழுதி வைங்க. நீங்க அதை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனா இந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படுறத பார்ப்போம். ஆமென். ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13ல இருந்து வாசிக்கலாமே. 13, 14 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தது நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 6வது நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இது நடக்காது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும், இது என்ன நினைச்சாலுமே இது நடக்காது, யார் உதவி செய்தாலும் இது முடியாது, இந்த மனுஷனை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, இந்த வியாதியை சரி செய்யவே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து இது ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த சந்தேகத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, கேள்விக்குறியோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, இது எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இது சாத்தியமே இல்லை, இது செய்யவே முடியாது, இதுக்கு நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு பாருங்க இது சாத்தியமாகல, இவங்களுக்கு பாருங்க இது சாத்தியமே ஆகல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்க செக் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வந்து ஆகிறது என்கிறது கூடாத காரியம், இது நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால். கர்த்தரால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். இது பலத்தால் ஆகாமல் இருக்கலாம், பராக்கிரமத்தால் ஆகாமல் இருக்கலாம், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், ஆமென், மனிதனுடைய யோசனையினாலே ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய முயற்சியினால் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் நேருக்கு நேர் சந்திச்சு சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசை வந்து ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போகும்போது அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையனுடைய தாயார் வந்து ரொம்ப அழுதழுது ஜெபம் பண்ணுறவங்க. அந்த பையனுக்கு ஒரு பலவீனம், அவன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருப்பான், இருட்டை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். அவனை போய் பார்க்கலாமா, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ நான் தாராளமாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு நான் போனால் அந்த பையன் எங்கே அப்படின்னு தேடினா அந்த பையன் வேற எங்கேயுமே இல்லை, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வாலிப பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவன் கிச்சனில் இருக்கிறான், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப விகற்பமாக தெரிஞ்சிருச்சு. போய் நம்ம பொதுவாக ஒரு வீட்டில் உட்காரும் போது யாருக்காவது ஜோம் பண்ணோன்னா, எப்பா பாஸ்டர் வந்திருக்காரு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு அவனை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க ஏருக்கு மாறா என்ன கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலசரக்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு இருட்டாக ஒரு ரூம் இருக்குது. அப்போ அந்த ரூமில் போன உடனே அவங்க வந்து அந்த சுவிட்ச் போடுறாங்க. போன உடனே அவன் கத்துறான், வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லைட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. அவன் ரொம்ப கருப்பா, குளிக்காம, அழுக்கா, நகமெல்லாம் ரொம்ப வளர்ந்து, முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு ஒரு வாலிப பையன், பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுது. எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சு போயிருச்சு. ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா, பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா என்னமோ இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகி மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு இவன் வெளியே வர மாட்டேங்கிறான். நாங்கள் என்னமோ கூப்பிட்டு பார்த்தோம், இதே இடத்துல நின்றுட்டே இருப்பான். இரவுல எப்படி பண்ணுவான்னு கேட்டா, ராத்திரி அதே இடத்துல உட்கார்ந்து அவன் தூங்குவானா விழிச்சிருப்பானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு நாங்க பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதனால நாங்க வந்து எங்க வேலையை நாங்க சமையல் செஞ்சுட்டு இருப்போம், வெளியே போவோம், தூங்குவோம். ஆனா அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு கேட்பான். ஐயோ, அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவனுக்கு செட் ஆகலை. யாரையோ கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே முடியல அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அந்த மன அழுத்தம் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த சகோதரனுடைய பக்கத்தில் போன உடனே அவன் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான், வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் சொன்னேன், உன் பிரதர் தான் நான், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவன் பக்கத்தில் போய் அவ்வளோ ஸ்மெல் அவன் மேலே. ஆனால் அவனுடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு வாலிப பையன், இத்தனை வயசான ஒரு பையன் இப்படி வீட்டில் இந்த மூலையில் நிற்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த தாய் தகப்பன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மடமடன்னு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி, சரி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அவனை சரி பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து வெளியே வந்து குளிச்சு அவனுடைய நகத்தெல்லாம் அவன் கிளீன் பண்ணி ரெடி ஆகி, ஆண்டவர் இன்றைக்கு மதுரையில் அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புகிறேன், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், மனிதர்களாக ஆகாம இருக்கலாம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, வா, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அவன் மாறவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த சத்தத்தை யார் எங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் மட்டும் இன்னைக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க பேசினது இருக்கட்டும், அவங்க ரிசல்ட்டை கொடுத்தது இருக்கட்டும், அவங்க அந்த பத்திரத்தில் கையெழுத்து வச்சது இருக்கட்டும், ஆண்டவர் மட்டும் உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 2 கையை மேல உயர்த்தி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க 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 சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முழு பலத்தோடு, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பா, உங்களால் இது ஆகும் ஆண்டவரே, உங்களால் இது நடக்கும். என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால முடியும், என்னை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களால முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால, கர்த்தரால ஆகும், உங்களால ஆகும், நாங்க நம்புறோம். நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும் சொல்லுவோம் முழு பலத்தோட. இயேசுவே, உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லு, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம். எஸ், கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லி முடியாத அற்புதம் செய்கிறவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீரே. சொல்லிக்கொண்டே ஜெபிச்சு கொண்டே அவரால் ஆகும். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே சேர்ந்து பாடுவோம். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, நம்பிக்கையோட. ஏசப்பா பார்த்து சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்குது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்யும். சொல்லு, அந்த கட்டுகள் உடையட்டும். ஆதோ இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவை செய்து முடி. இயேசுவே, கர்த்தர் 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 பெரியவர் ஐயா, நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ, ஆகும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஓ, ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உங்களால் ஆகும், உங்களால் ஆகும். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், என் கர்த்தரால் ஆகும். மருத்துவரால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும், மனுஷனால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும்.
என்னுடைய பலத்தினால் ஆகாதது கர்த்தரால் ஆகும். சொல்லிட்டே ஆமென். உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், உங்களால் ஆகும். ஏசப்பா, உங்களால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரத சவால் தன்னுடைய இருதயத்தில் பெரிய அவிசுவாசத்தோட இருக்கிற சாராய், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 3 தூதர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆனா அவருடைய கணவனாராகிய ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உஷ்ணமான நேரத்துல ரெடியா இருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அவர் சோதோம் குமாராவில் ஒரு பெரிய வேலை இருக்குது, அங்க போறாரு. ஆனா அவ்வளவு டைட் ஷெட்யூல், அவ்வளவு பிஸி. ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஒரு மனுஷன் வெயிட் பண்றான்ற ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அவ்வளோ பொறுப்பு இருந்தோம் அந்த மனுஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், அவ்வளவு அவர் இன்னொரு ஒர்க்குக்கு தான் போறாரு, அவர் இன்னொரு வேலைக்கு தான் போறாரு. ஆனா இடையில அவருக்காக காத்திருக்கிறவங்களை அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். ஆமென். அவரை கூப்பிட்டது எவீரு, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், போதகரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கிளம்புனது என்னமோ அவங்களுக்காக தான். சரி வாப்பா போலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வழியில் அவரை சந்திச்சு அவருக்காக வெயிட் பண்ணி எனக்கு இறங்கணும்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அந்த ஒரு நபருக்காக நின்று அற்புதத்தை செஞ்சு அதற்கு பிறகு கடந்து போகிறவர். நான் நம்புறேன், இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனா அதற்கு நேராய் கர்த்தர் ஓடிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் நம்புறேன், அந்த இடம் அந்த வேலை அவருக்கு முக்கியமானாலும் நம்ம கூப்பிடுற சத்தம், நீங்க எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவியை அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் என் தேவனாகிய கர்த்தர் போவார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது இந்த ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார். அவருக்குள்ள ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தையோட இருக்குன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இந்த சாராய் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். 10வது வசனம் 11வது வசனம், ஆபிரகாமுக்கும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. எங்க நகைத்தாளாங்க? வெளியில இல்ல. அப்போ அவிசுவாசம் வெளியில சொல்லல. அவிசுவாசத்தை நம்ம நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம். ஆனா இதே அவிசுவாசம் முதல்ல யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இந்த அவிசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் 75ல அவருக்கு அப்படி சொல்லும் போதும் இந்த ஆபிரகாம் ஒரு நாள் அவர் நகைத்தார் இந்த மாதிரி. ஆனா கர்த்தர் அவரை ரெடி பண்ணிட்டாரு, அவருக்குள்ள திரும்ப விசுவாசம் வந்துச்சு. இப்போ சூழ்நிலையை பார்த்து இவங்க 2 விஷயத்தை வைக்கிறாங்க. ஒன்னு, 2 பேரும் வயது சென்றவர்கள். 2வது, ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. அப்படின்னா சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது, எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் உள்ளுக்குள்ள சிரிப்பு வருது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன நான் நம்புறேன், சில வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம், கவலை, நகைப்பு எல்லாமே இருக்கலாம். விசுவாசத்தை தவிர வேற எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம். எப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம். நான் நம்புறேன்
நம்முடைய புதூரில் ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு பிரான்ச் சர்ச்சு ஒன்று நம்ம கட்டினோம். கட்டின அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய நேரம் அப்படின்னு சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கட்டின அந்த ஓப்பன் பண்ண அந்த கூடாரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள அதை இடித்து எங்களுக்கு தரமட்டம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்களே ஜேசிபி வச்சு இடித்து அதில் இடிக்கக்கூடிய அந்த பணத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு கார்பரேஷன்லேருந்து. அந்த லெட்டரில் இப்படியே எழுதிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கட்டினதுனால இந்த பில்டிங்கை 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை இடித்து தரமட்டமாக்கி எங்களுக்கு தரணும், தரலைன்னா நாங்கள் இடிச்சிருவோம், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. அன்னைக்கே அவ்வளோ பணத்தை போட்டு கட்டின அந்த தேவாலயம், ஆண்டவரே என்ன பண்ணுறது என்ன செய்வது, ஒரே கலக்கம். யார்கிட்ட போனாலும் எங்கேயுமே ஒரு காரியம் நடக்கலை. அப்போ அந்த லெட்டரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் அப்படியே நிமிர்த்தி வச்சு, எப்படி தேவனுடைய மனுஷன் அந்த லெட்டரை எடுத்து நிமிர்த்தி வச்சு ஜெபம் பண்ணானோ அதே போல் அந்த பலிபீடத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு, இதை நீங்கள் பாருங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் இதில் எழுதியிருக்கிற எதுவும் நடக்கக்கூடாது, இது உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஜெபம் பண்ணா அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கூடாரம் அழியவே இல்லை, அந்த கூடாரம் எடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சவால் விட்டு உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, உன்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியும், ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்பாட்ட நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுக்கு கர்த்தரால முடியும், உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும் எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால் அது நடக்கும், எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கும். வனாந்திரத்திலே காடைகளை உண்டு பண்ணுகிற அவரால் கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியுமானால், என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும். இப்போ அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிங்க. எஸ் லார்ட். அந்த சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்குது. அந்த வேலையில ஆண்டவருடைய கரம் இப்ப வைக்கப்படுது. அந்த ஊழியத்துல தேவனுடைய வரம் வைக்கப்படுகிறது. உங்களால் ஆகும், என் தேவனால் ஆகும், உம்மாலே ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே. 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம். ஆகும், மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை, இயேசுவே உம்மால் கூடும். நன்றியப்பா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். நமக்குள்ளே இருந்து அவிசுவாசம் இன்னொருத்தரிடத்துல போகாதபடி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமா சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னா வேதத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு 3 விதமான சம்பவம் இருக்குது. அப்படின்னா இது வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. ஆனா அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகா அதை பண்ணி முடிச்சிட்டார்.
அதை சொல்லி நம்ம கடந்து போக போறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். சோ 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னா ராத்திரி முழுக்க ஒரு வலைய, எப்பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு வலையை போட்டாலும் அந்த வலையை ஒரு டைம் போட்டாலே அதுல கொஞ்சம் மீன் கிடைக்கும், இல்லைன்னா மிகுதியான மீன் கிடைக்கும். ஆனா இந்த சீமோன் பேதுரு கடலை குறிச்ச அறிஞ்சவங்க, மீனை குறிச்ச அறிஞ்சவங்க, எந்த இடத்துல எப்ப வரும் என்ன எடுக்கும் எல்லாமே தெரிந்தவர்கள். அவர்கள் பிரயாசம் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த இடத்துல மீன் தேடியும் எதுவுமே கிடைக்கல. அப்போ இனி வாய்ப்பில்லை, இனி கிடைக்காது, இவ்வளவு நேரம் வராத மீனா இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வலையெல்லாம் போய் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த இடத்துல வலையை போடு, அந்த இடத்துல வலையை போடு. அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நீங்க என்னமோ நாங்க ட்ரை பண்ணாத மாதிரி நினைக்கிறீங்க, நீங்க என்னமோ நாங்க இன்னுமே போடாது ஒரு டைம் போட்டு எடுத்தது மாதிரி நீ நினைக்கிறீங்க. இல்ல, இந்த மீன் கிடைக்கிறதற்கு நாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனா மீன் கிடைக்கல. ஆனாலும் ஒன்று செய்கிறேன், என் தேவனால் ஆகும், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். மிகுதியான மீன்களை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், என் ஞானத்தை எல்லாம் கொடுத்து நான் பிரயாசப்பட்டேன், நான் பிரயாசப்படாதது எதுவுமே இல்லை, நான் தேடி போகாதது எதுவுமே இல்லை, எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கெங்க சொல்றாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, காலியான வலைகள், காலியான வலை. ஆனாலும் ஒன்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால உங்க வார்த்தையின்படியே நீங்க யாரோ ஒருவர் ஒருவேளை பெரிய பிரயாசம் எடுத்து தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பெரிய பிரயாசம் எடுக்கலாம், பிரயாசம் எடுத்து தோற்று போய் இப்பொழுது சோர்ந்து போய் இனி நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் உயிரோட வச்சா வைக்கட்டும், எடுத்தா எடுத்துக்கட்டும், ஆண்டவர் எனக்கு தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு பாஸ்டர், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை, ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கல, ஒரு பெர்சன்டேஜ் கூட பார்க்கல. ஒரு 10 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் அடுத்து வலைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், ஒரு 20 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் நான் செஞ்ச காரியத்திற்கு ஒரு சின்ன பலன் வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா அதை கண்டினியூவா பண்ணியிருப்பேன். ஆனா நான் எடுத்த எல்லா பிரயாசமும் எனக்கு வெறும் வலையத்தான் கொடுத்துச்சு, எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு, எனக்கு அதுல ஒண்ணுலையுமே பிரயோஜனம் இல்லை, பிரயாசம் மட்டும் இருக்குது, ஆனா எந்த பதிலும் இல்லை. ஆனா கர்த்தர் அப்படி நொந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ, நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போ, இன்னும் உங்க ஜெப வாழ்க்கை ஆழமாகட்டும்,
இன்னும் உங்க விசுவாசம் ஆழமாகட்டும், இன்னும் உங்க நம்பிக்கை ஆழமாகட்டும். கர்த்தர் சொல்றாரு, விட்டுறாத. நான் இத்தனை உபவாசம் இருந்தேனே, 5 நாள் ஜெபத்தை முடிச்சேனே, 7 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே நடக்கலையே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆனா மகனே, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உன் மேல நான் வச்சிருக்கிற தரிசனம் வித்தியாசமானது, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகுது. நீ சோர்ந்து போகாத, அவருடைய கரத்தினாலே ஆகும். நீ இன்னைக்கு பார்க்கிற அந்த வெறுமையான வலைகள் நிரம்பி வழியத்தக்க வலைகளாய், மிகுதியான மீன்கள் உனக்கு கிடைக்கிற ஒரு வலையாய் மாற்றப்படும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோட நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. என்னுடைய பிரயாசத்திற்கு பதில் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா.